ஐயா எழுச்சி நாயகன் பேரேந்திர குல வேளாளர் மக்களின் எழுச்சி நாயகன் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை வருக வருக என உரிநலம் கொண்டு வரவேற்கிறோம். சுதார் இளைஞர் மன்றம் கொஞ்சம் மேல வாங்க, டேபிள் எடுங்க. தந்தை 2 பேர் வாங்க, இந்த டேபிள் எடுத்துங்க. ஆராய்ச்சி எடுக்கிறது மட்டும் பக்கத்துல போங்க, யாரும் போக வேணாம். ஐயா மேடையில இருந்து பேசுவாங்க. இளைஞர் மன்றத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் மேல வாங்க, அதை எடுத்துருங்க. வழிவிடுங்க 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 வழிவிடுங்க. நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவித்தார். அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. கட்சியின் துணை தலைவர் சார்பாக கிளை தலைவர் சார்பாக செந்தில் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவித்தார். கடலாறு ஒன்றியத்தின் சார்பாக கோவிந்தன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவித்தார். நமது கிராமத்தின் புதிய தமிழகம் கட்சியின் கிளை தலைவர் சார்பாக அவருடைய மனைவி தற்போது பொன்னாடை போட்டு கௌரவித்தார். காவல்துறை சார்பாக மோகன்தாஸ் அவர்கள் தற்போது பொன்னாடை போட்டு கௌரவித்தார். இளைஞர் மன்றம் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுகிறது. தற்போது நமது கிராமத்தில் ஐயா அவர்கள் எழுச்சி விழா செய்கிறார். பெண்களை மாநிலமா லேடிஸ் பெண்கள் பக்கம் வாங்க. எந்த பஞ்சாயத்து இல்லை, என்ன வேலை செய்றீங்க? விவசாயம். சொந்த விவசாயம் கூடிய சொந்த விவசாயம் உள்ள வரீங்க. என்ன விவசாயம் என்ன செய்றீங்க? மிளகாய் நெல்லும் பருத்தி என்ன கிராமத்துக்கு ஏதாவது குறைபாடு இருக்குதா? என்ன தண்ணி நல்லது. காசு தான் காசு வாங்கிக்கலாம். 20 வருஷமா இல்லை. யாரு வந்தாரா? வரவே
ஓட்டு வாங்கிட்டு அவருக்கு தண்ணியே கிடையாது, 20 வருஷம் தண்ணியே. சரையனூர் கிராமம் புதிய தமிழகம் கட்சியினுடைய கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொள்ளக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய கிராமத்திற்கு வருவதிலிருந்து எனக்கு எந்த நேரத்திலும் கடும் குளிரிலும் சிறப்பான வரவேற்பு கொடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய முதுகுத்தூர் ஒன்றியத்தில் நான் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளரிடத்திலே பல மாதங்களாக வற்புறுத்தி 2 நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு கடைசியாக இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொன்னால் உங்களிடத்திலே ஓட்டு கேட்டு வருவதற்காக. இது தேர்தல் பிரச்சாரம் அல்ல, மாறாக நம்முடைய மக்களை எல்லாம் சந்தித்து நீண்ட நிலாக்கள் ஆகிவிட்டன. எனவே உங்களை எல்லாம் உங்களுடைய கிராமத்திலே சந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் எல்லாம் இப்பொழுது கடந்த 5 வருடத்திலே நம்முடைய கிராம மக்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவும் அதே போல நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு வருகிற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி என்று மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே திரளாக கலந்து கொள்ளும் கேட்டுக் கொள்வதற்காகவும் வருகிறது. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த நேரத்தில் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு வாங்கி சென்றார். எல்லா கிராமங்களுக்கும் போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்து தருவோம், எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படும், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கப்படும் சொன்னாங்கல்ல. இப்படி எல்லாம் சொல்லித்தான் நம்மிடத்திலே ஓட்டு வாங்கி சென்றார். ஆனால் சொன்ன வாக்குறுதி ஏதாவது ஒன்று நிறைவேறியிருக்கிறதா? நிறைவேற்ற. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்மிடத்திலே ஒரு குறை இருக்கு. என்ன குறை? என்ன குறை இருக்கு? அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல. அப்புறம் தேர்தல் நேரத்தில் அதோட ஓட்டு வாங்கிட்டு போனா போயாச்சுன்னா அன்னைக்கு 1000 பெருசு 500 பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் 300 ஓட்டுக்கு 3000 கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறது எத்தனை ஆயிரம் சம்பாதிச்சா 3000 கொடுக்க முடியும்? $3000 அதெல்லாம் போன தேர்தல். இப்பெல்லாம் 30,000 கோடி. அதெல்லாம் 3000 கோடி எல்லாம் வந்து 1996 95 இப்பெல்லாம் வந்து ஒரு மந்திரினா 20,000 கோடி. எவ்வளவு? 20,000 கோடி, 30,000 கோடி, 40,000 கோடி எல்லாம் கொடுத்து ரொம்ப 30 வருஷமா இருக்காங்க. அதனால அவ்வளவு கோடி சம்பாதிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது பெருசு இல்லை. அதனால அவங்க சொல்லி பேசல, நாம் தான் நம்ம மேல்தான் தப்பு. அதனால நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் நம்முடைய குறைகளை எல்லாம் கேட்டார். முதுகுளத்தூர் தொகுதி இது ஒரு கலவரத்துக்கு பாதிக்கப்பட்ட பகுதி, ஒரு மிகவும் பின்னடைந்த பகுதி, தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லாத பகுதி. இங்கிருந்து நம்ம முதுகுளத்தூர் வந்து மலை செல்வம் சொன்னா 6 கிலோமீட்டர் சொன்னார். 40 நிமிஷம் வரும் 40 கிலோமீட்டர் வந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரோடு வசதி இருக்கு. ஒரு பஸ் வந்தது, அதுல 10 நிமிஷம் போச்சு. ஒரு பஸ் வந்தோடனே அந்த பஸ்ஸிலேயே 2 போச்சு விளையாட முடியும். ஸோ இப்படித்தான் நம்முடைய கிராமங்களை எல்லாம் வச்சிருக்கோம். அதனால நம்முடைய இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் சொல்லிக் கொள்வதற்கு வந்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய தேவேந்திரபுரம் மக்கள் தான் நம்பர் 1 அதிகமான ஜனங்கள்.
நாம் நினைச்சால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்க முடியும். ஆனால் நம்ம தேர்தல் நேரத்தில் நம்மை மயக்கி விடுகிறார், நாமும் ஏமாந்து விடுகிறோம். அதனால வரக்கூடிய காலகட்டத்திலாவது நம்முடைய அன்பு சகோதரத்தில் கேட்டுக்கொள்வது, தாய்நாட்டில் கேட்டுக்கொள்வது, இனிமேல் அவர்கள் 1000 இருக்கிற 2000 அவங்களால கொடுக்க முடியும், 3000 கொடுக்க முடியும், 5000 கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பணத்தை எங்க போடுறது, என்ன பண்றது, எப்படி என்றது, எந்த நாட்டில் கொண்டு போய் வைக்கிறது, எந்த நாட்டிலையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த நாட்டிலையும் இவ்வளவு பணத்தை வைக்கிறதுக்கு எங்ககிட்ட பேங்க் கிடையாது, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அதனால 5000 கொடுக்கறதுதான் பேசுறாங்க. ஆனால் அப்படி மீண்டும் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விட்டார், பணத்தை ஓட்டு போட்டுருந்தாங்க. இங்க இவ்வளவு பெரிய கிராமம், உங்களுக்கு ரோடு வசதி, போக்குவரத்து வசதி, 20 வருஷமா நீங்க குடிக்கு தண்ணிக்கு விளைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்க முடியாதா? ஒரு மந்திரியா இருக்கிறவர் செஞ்சு கொடுக்க முடியாதா? காரணம், அவர்கள் நம்மை ஏளனமாக பார்க்கிறார்கள், நம்ம மலிவாக பார்க்கிறார்கள். நம்ம வலுவாக இவங்கிட்ட ஊர் கூட உள்ள நுழைய முடியாது, இவங்களை ஏமாற்ற முடியாது, 1000 5000 கொண்டு வந்தாலும் கூட அங்கேயே நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சுன்னா அது தப்பு நடக்காது. அதனால நம்முடைய சரையிலே தாய்மாரிடத்தில் இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புவது, கையிலிருந்து இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அது ஏமாறாமல் இருந்தது. இனிமேல் காசு வாங்குவீங்களா? இனிமேல் வாங்கக்கூடாது. ஏன்னா நான் நீங்க விவசாயத்தில் இருக்கீங்க, உங்களுடைய படித்த பிள்ளைகளையும் விவசாயத்தில் போட முடியுமா? அவங்களுடைய பேர பிள்ளைகள் விவசாயத்தில் கிராமத்திலேயே முறைக்கு போட முடியுமா? அப்ப நம்ம முன்னேறோம்னா ஒரு ஊருக்கு ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துல ஒரு சத்துணவு அமைப்பாளர் ஒரு 4 பேர் 5 பேர், ஒரு அங்கன்வாடி அமைப்பாளர், ஒரு தலையாரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 பேர் 20 பேர் போயிருந்தாலும் கூட முன்னேறிக்க முடியும். ஆனால் அதான் அவங்க தான் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொந்தம், அவங்க கொடுக்கணும், இல்லைன்னா 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, இப்படித்தான் நிறைய பேசுகிறாங்க. அதனால வரக்கூடிய காலங்களில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தேவேந்திர மக்கள் தான் நம்பர் 1 வாக்காளர் பெறுவார்கள். அதனால எந்த காரணத்தை கொண்டும் ஒற்றுமை எழுதக்கூடாது, நம்ம கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. 2 விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கும். ஒண்ணு, நான் உங்களுக்கு 30 வருஷம் கஷ்டப்பட்டு நம்முடைய சமுதாயத்தினுடைய பேரு தேவேந்திர குல வேளாளர்னு வாங்கி கொடுத்துருக்கோம்ல. அதே போல தேவேந்திர வேளாளர் வச்சுட்டு 4 பேர் ஏ கட்சி, 4 பேர் பி கட்சி, 4 பேர் சி கட்சி அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே கட்சியா புதிய தமிழகமா இருக்கும். புதிய தமிழகம் மட்டும்தான் உங்களுடைய எல்லா விதமான உரிமையும். நீங்க முதுகுளத்தூர் சிலை செஞ்சீங்கல்ல, இது சுந்தர சிலை இருக்குல்ல, யார் வாங்கி கொடுத்தாங்க பர்மிஷன்? நல்லா சத்தமா சொல்லுங்க. அவர் இப்ப சிங்காரம் படுத்துருந்த சிங்காரம் தானே, அவரு அலங்காரம் ரூம்ல 15 நாள் படுத்துருந்தார். நாங்க இமானுவேல் சிலை வைக்கணும்னு சொன்னோம். எப்படி இமானுவேல் சிலை வைக்கணும்? அன்னைக்கு ஒரு அம்மா கவுன்சிலர் இருந்தாங்க, அவங்க ஊழிய கூட உட்கார்ந்து இருந்து நான் கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க. சிலை பர்மிஷன் சிலை வாங்கி கொடுத்தேன். திறக்கிற போது என்னை கூப்பிடலாம், திறக்கிற போது என்னை கூப்பிடு, அதில் பேர் நம்ம பேர். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நமக்கு பேருக்காக நான் செய்யறது கிடையாது, உண்மை சொல்றதாக. அச்சா, அதனால நாம் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா நீங்க ஆதரவு கொடுத்தா நம்முடைய மக்களுக்கு எதை வேணாலும் செய்யும். நிறைய படிச்சுட்டு தெரியும். 96 வெள்ளையடிக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு யாரும் வேலைக்கு போக முடியும்? படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மாற்றணும் இருப்பது நம்ம அரசியல் வெறும் சமுதாய ரீதியா மட்டும் சாதி மட்டும் தேர்ந்தெடுத்து சொன்னா பத்தாது. அரசியல் ரீதியாகவும் ஒற்றுமையாகவும் கட்டுப்பாடும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் வருங்காலத்தில் சாதிக்க முடியும். சரிங்களா? அதனால எல்லாரும் கடையிலாதி தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவரும் இனிமேல் சமுதாயம் நட்டா தேர்தல் சொல்லணும், அரசியல் நட்டா புதிய இந்த 2 தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆயுதம். சரிங்களா? இந்த கட்டுப்பாடோடு இருங்க. நிச்சயமா வரப்பு 2026 நம்முடைய இந்த செருப்புட்டு கூட சென்னை கோட்டையில் பறக்குவோம். செருப்பு தான் நம்ம இல்லாம ஆட்சி கிடையாது, நம்ம இல்லாம ஆட்சி கிடையாது. அதனால அது அப்படி நம்ம இல்லாம ஆட்சி தான் நீங்களும் அதுக்கு பாதுகாக்கணும். சரிங்களா? எனவே எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. வரக்கூடிய 7ஆம் தேதி தேதி 19 முடிஞ்சு வச்சு இதில் ஒரு 12 நாள், அதில் 18 நாள் மட்டும் இருக்குது. எல்லாரும் பெண்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லலாம். அந்த மாநாட்டில் மதுரை தான் 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம். அந்த மாநாட்டில் திரளாக கலந்துருக்குங்க. அந்த மாநாடு இருக்குன்னா இந்த தேவேந்திர வேளாண் ஒரு பேர் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக மாற்றி கொடுத்தாங்க? வெறும் பல்லாத செய்கிறது, தாழ்வான பேர் செய்கிறாங்க, குடும்ப செய்கிறது, மோசமான பேர் இருக்காங்க.
அந்த தேவேந்திரோட வேளாளர் பேர் மாற்றி கொடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். அது குறித்து இந்த மாநாட்டில் தான் சொல்லப்படும். இவ்வளவு 100 கடை இருக்குது. எத்தனை பேர் கடை போட்டிருக்கீங்க? நம்ம கிராமத்தை தாண்டி உள்ள மேலே போக முடியும் அப்படிதானே? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காட்டுறதுக்காக நான் மாநாட்டு போட்டுக்கிறேன். எல்லாரும் அவசியம் அந்த மாநாட்டில் வந்துருங்க. இப்போ நம்ம கிளை பொறுப்பாளர் போட்டுக்கிறோம், மகளிர் இணைந்து இருக்கிறோம். கிராமத்தில் கூடிய இது மாதிரி எந்த பிரச்சனையும் நீங்கள் இவ்வளவு வருஷம் விடக்கூடாது. 20 வருஷமா நம்முடைய கட்சி இருக்குது. நீங்கள் இந்த நாள் குடிய கல்வியெல்லாம் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர கொண்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு முடிவு சரிங்களா? இருந்தாலும் கூட வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு முதுகுளத்தூர் ஒன்றிய ஆஃபீஸ் டிடி ஆஃபீஸ்க்கு நம்ம கிராமத்திலிருந்து 10 பேர் இருப்பாங்க சரிங்களா? 10 பேர் ஒன்று பஸ் வசதி இல்லைன்னு சொல்கிறேன், அதுக்கு ஒன்று. 2வது ரோட்டுக்கு ஒரு தனிப்பட்டிருக்கேன். 3 வந்து குடிநீருக்கு வந்து தனியாக. இந்த 3 தான் முக்கியமானது. ரேஷன்ல நல்ல விஷயம் இது தண்ணி தெரிஞ்சு டிடி ஆஃபீஸ் வாங்க. நான் ஃபோனில் பேசுகிறேன். எது உடனடியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு. மற்றபடியாக 2026 நம்முடைய ஆட்சி வருது. அப்படி எல்லாம் நம்ம நடக்கும். எல்லாம் மாநாட்டில் சந்திப்போம்.